السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. وقال نبينا صلى الله عليه وسلم: كان يصلي من الليل ما شاء الله حتى إذا كان من آخر الليل أيقظ أهله للصلاة يقول لهم: الصلاة الصلاة، ثم يتلو هذه الآية: وأمر أهلك بالصلاة واصطبر عليها والعاقبة للتقوى. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அனைத்து நபிமார்களின் மீதும், அத்தொடரிலே இறுதியாக வந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும், அன்னவர்களின் வழியை வெள்ளி வைத்து பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அந்த வழியிலே வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சத்திய இமாம்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற முஸ்லிமான் ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டங்களில் ஏற்பட போகிற மாபெரும் 10 பெரிய அடையாளங்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் தாபத்தும் மினல் அர்த், பூமியில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிராணி எது என்பதை 2 தரப்பாரும் இருவேறு கோணங்களில் விளக்கம் கொடுத்ததை நாம் அறிந்தோம். அதில் ஒரு தரப்பார் பலவீனமான ஹதீஸுகளை வைத்து அந்த மிருகம் இதுதான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வந்த அற்புத ஒட்டகத்தில் குட்டியாக இருந்த அந்த ஒட்டகம்தான், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தடியோடும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மோதிரத்தோடும் வந்து இந்த உலகத்தில் மக்களை 2ஆக பிரிக்கும் என்பதை சொன்னார்கள். இன்னொரு தரப்பார் இல்லை, அதற்கு மாற்று விளக்கம் கொடுக்க வேண்டும். தாபத்து மினல் அர்த் என்றால் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய பிராணி என்று பொருள். அந்த பிராணி எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், அது இஸ்ரேலை தான் குறிக்கும் என்றும், சிலர்கள் இல்லல்ல, அது ரேடியோ, டிவி, இந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த மொபைல், இது பேசக்கூடிய கருவிகள் அனைத்தும் இவைகள்தான் அந்த தாபத்தும் மினல் அர்த் என்பதும் என்று வியாக்கியானம் கொடுத்து, அதில் உச்சபட்சமாக இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகிறான் என்றார்கள். இதில் எது சரி என்பது மூமின்களாகிய நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இவை. இந்த நம்பிக்கையில் கோட்டை விட்டுட்டோன்னு வைங்க, ஈமான பழுது பார்த்துரும். அதனால ஈமான டேமேஜ் பண்ணாத அளவுக்கு
இதில் எது சரி என்றால் இமாம் உசைமீன் இப்னு பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனங்கள் இந்த விஷயத்திற்கு நமக்கு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா முக்கியமான சென்ற நூற்றாண்டில் அல்லது நாம் வாழ்ந்த நூற்றாண்டினுடைய முஜத்தித் ஆய்வாளர் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம் பின்பாஸ் ரஹிமஹுல்லா இவங்க இந்த கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வினா, அன் ததக்கருளி இத்தத ஹதீஸ் அனி தாபா, தாபா இந்த தாபத்தை பற்றி நிறைய ஹதீஸ்கள் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபஇன்னி நான் லா அரிபுல் கசீர அன்ஹா, அதை பற்றி அதிகமாக அறிய இயலவில்லை. வஹியல்லதி தஹ்ருஜு ஃபி ஆஹிரி ஜமான், கடைசி காலத்தில் வெளியாக போகிறதே அது என்ன என்று கேட்கிறார். அதுக்கு பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக அழகாக அதனுடைய ஃபத்வாவை முடித்திருக்கிறார்கள். தாபத் பைன் அல்லாஹி அமரஹா பையன் அல்லாஹு அமரஹா, தாபத் என்பது பிராணி என்பது அல்லாஹ் அதனுக்கு தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கிறான். என்ன விளக்கி இருக்கிறான் என்றால், வஇதா வகல் கவுலு அலைஹிம், அவர்களுக்கு எதிராக நம்முடைய வாக்குறுதி நிகழுகிற போது, அஹ்ரஜ்னா லஹும் தாபத்தம் மினல் அருள், பூமியில் இருந்து ஒரு பிராணியை அவர்களுக்காக நாம் வெளிப்படுத்துவோம். நல்ல அர்த்தத்தை கவனிங்க. அஹ்ரஜ்னா லஹும் தாபத்தம் மினல் அருள், அவர்களுக்காக பூமியில் இருந்து ஒரு பிராணியை நாம் வெளிப்படுத்துவோம். அது என்ன செய்யும்? துக்கல்லிமுகும், அவர்களிடத்தில் அது பேசும். என்ன பேசும்? அன்னன்னாஸ கானூ பி ஆயாத்தினா லா யூக்கினூன், நம்முடைய வசனங்களை உறுதியாக நம்பாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று பேசும். அது பேசக்கூடியது தாவாதான், அழைப்பு பணி செய்யும். ஏண்டா இன்னும் நம்பாம இருக்கிறீங்க, சந்தேகத்தில் இருக்கிறீங்க. யக்கீனுக்கு எதிர்ப்பதம் எது? ஷக்கு. இந்த ஷக்கு இருக்கிறதே, சந்தேகத்தில் இருக்கிறது, அவங்களுக்கு மாற்று எதிர்பாதம் யக்கீன், உறுதியாக நம்புவது. நீங்க இந்த வசனங்களை, நம்முடைய இந்த குர்ஆன் வசனங்களை உறுதியாக நம்பாமல் இருப்பதற்கு என்ன வந்துருச்சு உங்களுக்கு என்று அந்த பிராணி தாவா செய்யும். இப்போ ஃபஸ்ட்டு அல்லாஹ் நமக்கு சொல்லுவது, அந்த பிராணி என்பது மனிதர்களிடத்தில் பிரச்சாரம் செய்யும். கடைசியாக மனிதனுடைய எல்லா பெருமைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவை இவன் விட்டு போனதனால், செயலிழந்து அந்த அறிவை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க மிருகங்களை விட கீழானவர்கள். நன்றா புரிஞ்சுக்கணும், திருமறை குர்ஆன் பயன்படுத்துகிற மோசமான ஒரு உதாரணம் யாருன்னா, இந்த பகுத்தறிவை பயன்படுத்தாத மக்கள். வலக்கது தரனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் நரகத்துக்கென்றே நாம் படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், லா யஃப்கஹூன பிஹா, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும், லா யுப்சிரூன பிஹா, அதன் மூலமாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானும், அவர்களுக்கு காதுகள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். உலாய்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கால்நடைகள் அல்லாஹ்வுக்கு பணிஞ்சிருக்கா பணியலையா? அது இருக்குல்ல. ஏன்னா கால்நடைகளை ஒப்பிட்டுட்டோம், அல்லாஹ் சொற்பிட்டோன்னே இவங்கெல்லாம் கால்நடைகள்னு சொல்லிட்டு, பல் ஹும் அலல், இல்ல அதை விட இவங்க மட்டும். ஏன்னா கால்நடைகள் அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு நடக்குது. அவைகள் அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக படைத்து விட்டானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு நிறைவேற்றிட்டு போகுது. இன்னும் சொல்ல போனா அவைகளுக்குரிய தஸ்பீகை அவைகள் செய்கிறது,
அவைகளுக்குரிய தஹ்மீதை செய்கிறது, அவைகளுக்குரிய தக்பீரை செய்கிறது, எல்லாத்தையும் செய்துன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உலாய்க்க கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இல்ல அதை விட கீழே உள்ளவர்கள். ஏன் அப்படின்னா ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் பொடுபோக்கானவர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ரெண்டு தான் அல்லது 3. ஒன்று என்ன, அதையும் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள், யஅகுலூன, நல்லா உண்ணுகிறார்கள், வயத்தமத்தஊன, நல்ல சுகமணிக்கிறார்கள். எது மாதிரி? வல்லதீன யஅகுலூன வயத்தமத்தஊன கமா தஅகுலுல் அன்ஆமு வன், கால்நடைகள் உண்ணுவதை போல உண்டு சுகத்தி தெரிகிறார்கள். இவ்வளவுதான் இந்த உலகத்தில் அவங்க வாழ்ற வாழ்க்கை. இவர்கள் நரகவாசிகள் என்று சொல்லுகிற ரப்புல் ஆலமீன் தான் கடைசியில இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த பிராணியை எழுப்புவான். அதுவும் சொல்லும், அடே இப்படி வாழ்ந்துட்டு போறதுக்கு பேரு வாழ்க்கை இல்லடா. ஒரு படைச்ச ரப்ப நீங்க அறிஞ்சுக்கிறணும். அது எதை வச்சு அறியணும்? உன்னுடைய அறிவை வச்சுதான் ஃபர்ஸ்ட் நீ அறியணும். உன் அறிவு மறுக்காது. மறுக்கிற அறிவா இருந்துச்சுன்னா அது அறிவே இல்லை. அதுக்கு பேரு கால்நடையை விட கீழான அறிவு. பகுத்தறிவாளர்கள் தான் சிந்திக்கக்கூடியவர்கள், கடவுள் இல்லை என்பவர்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான பகுத்தறிவு என்பது ரப்பை காட்டி கொடுத்தே தீரும். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மறுக்க முடியாத சான்றாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அல்லாஹ் இந்த பகுத்தறிவை வைத்திருக்கிறான். அந்த பகுத்தறிவுனாலதான் நரகத்துல போடுகிற போது எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா கடுமையான தண்டனை கொடுக்க போறான், கடும் தண்டனை. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு தண்டனை தான் நரகம். அந்த நரகத்துக்குள்ள போகிற போது கூட தூக்கி அல்லாஹ் போடுவான். அப்படி போடுகிற போது எனக்கு குர்ஆன் தெரியலையே, எனக்கு நபி வரலையே, எனக்கு எச்சரிக்கக்கூடியவர்கள் வரலையே என்ற வாதத்தை முன்வைக்கவே முடியாது. ஏன் முடியாதுன்னா அவன் அறிவு அவனுக்கு ஆதாரமாக வந்து நிற்கும். எப்பப்பெல்லாம் எந்தெந்த நேரத்துல எல்லாம் அல்லாஹுவை அந்த அறிவு அவனுக்கு காட்டி கொடுத்தது, எப்பொழுதெல்லாம் அவன் தடுமாற்றத்தில் அதை மறுத்து இன்ன பிற கடவுள்களுக்கு போய் சாஷ்டாங்கமா விழுந்தான் என்பதை யாருக்கு சொல்லிக் கொடுக்கும்? சாட்சியாக அவனுடைய அறிவு அவனுக்கு பேசும். அதனால இதுல உச்சபட்சமாக இந்த தாவாவாக இந்த பிராணி வரும். சரி, இந்த பிராணி எது என்ன? ஒட்டகமா, ஆடா, மாடா, கோழியா, என்ன? ஏன்னா அது எதுல இருந்து வெளிப்படும்? பூமியிலிருந்து தான் எல்லாம் உருவாக்கி எடுப்பான். பூமிக்குள்ள இருந்து தான் அது வெளியாகும், எங்க இருந்து வராது. சரி, இது தாபத்துன்னு சொல்றாங்களே, தாபத்துனா இவங்க சொல்ற மாதிரி அதிகாரத்தை குறிக்குமா அப்படின்னா, தாபத்து என்ற வார்த்தை குர்ஆன்ல இன்னும் 14 இடங்கள்ல அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கு தாபத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிர் உள்ள பொருள்களுக்கு அனைத்துக்கும் தாபத்துன்னு அர்த்தம். குர்ஆனுடைய மொழியில தாபத்துனா நீங்களும் நானும் தாபத்து தான், நீங்களும் நானும் தாபத்து தான். அல்லாஹ் சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில இருக்கக்கூடிய எந்த தாபத்தாக இருந்தாலும் அவைகளுக்கு ரிஸ்க் அளிப்பது அல்லாஹ்வின் மீது கடமை. அப்ப இந்த இடத்துல யாரை சேர்த்து சொல்றான்? அல்லாஹ் ஒட்டுமொத்த உயிரினங்களையும் சேர்த்து சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிற போது வஹலககுல்ல தாபத்தி மிம்மாயின், சூரா ஹஜ்ஜில சொல்லுகிற போது தண்ணீரிலிருந்து எல்லா தாபத்துகளையும் அவன் படைத்தான். வமின்ஹும் யம்ஷி அலா பத்னிஹி, அதிலிருந்து வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடியதும் இருக்கிறது. வமின்ஹும் யம்ஷி அலா ரிஜ்லைஹி, தன்னுடைய 2 கால்களால் நடந்து போகிற உயிரினமும் இருக்கிறது. வமின்ஹும் யம்ஷி அலா அர்பஈன், 4 கால்களால் நடந்து செல்பவைகளும் இருக்கிறது. மொத்தமா பிரிச்சு கொடுத்துறா, எல்லாமே தாபத்து தான். அதுல நீங்க 2 காலில் நடக்கிறீங்க,
மிருகங்கள் எத்தனை காலில் நடக்குது? 4 காலில் நடக்குது. சில ஜந்துகள் எதில் போகுது? வயிற்றால ஊர்ந்து போகுது. பாம்புகள், பல்லி, தேள் இதெல்லாம் கால்கள் இருந்தாலும் வயிற்றையும் சேர்த்து பயன்படுத்தி போதே. இது எல்லாத்தையும் அல்லாஹ் எதிலிருந்து படைச்சோம்ன்றான்? தண்ணியிலிருந்து படைச்சோம்ன்றான். சரிங்களா? இதை வச்சு தான் அவன் என்ன கொண்டு வரான்? நம்ம டார்வின் அல்லாஹ் தண்ணியில இருந்தா எல்லாத்தையும் படைச்சிட்டோம்ட்டான். அப்போ மூலப்பொருள் தண்ணி, மூலத்திலிருந்து வந்தது என்ன அப்படியே போய் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு அவன் கொண்டு போயிட்டான். அது சொல்லல. ஃபர்ஸ்ட் தாபத்துனா நம்ம புரிஞ்சுக்கணும், உயிருள்ளவைகளை மட்டும்தான் குறிக்கிறது திருமறை குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் உயிருள்ள பொருள்களுக்கு மட்டும்தான் தாபத்துன்னு சொல்லியிருக்காங்க. உயிர் இல்லாத அதிகாரங்கள் இருக்கே, அதுக்கு தாபத்து பயன்படுத்திக்காங்களான்னா இல்லவே இல்லை. அப்ப இஸ்ரேல் அவுட்டா? ஏன்னா அதுக்கு தான் இவங்க பெரிய வியாக்கணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கூடும். இது இப்படி அறுத்த வைக்காதவர்கள் எல்லாம், திருமறையை விளங்காதவர்கள், குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்த நோக்கத்தையே விளங்காதவர்கள், இவர்கள் யாஜூஜ் மாஜூஜுனுடைய தீனில் இருப்பவர்கள் நம்மளை கொண்டு போய் யாஜூஜ் மாஜூஜ் ஆக்கிவிட்டாங்க. எங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க? நம்மெல்லாம் முஸ்லிம்கள் இல்லையா? மாறாக நம்ம யாருடைய மதத்தில் இருக்கோமா? நம்ம யாருடைய வாழ்க்கையை வாழ்றோமா? காலையில் எழுந்திரிச்சா பாத்ரூமுக்கு போறதுக்கு முன்னால நம்ம பிள்ளைகளுக்கு துவா சொல்லி கொடுத்து அனுப்புறோம். யாருடைய வழிமுறை? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. பாத்ரூம்ல வந்த உடனே பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? துவா சொல்லுமான்னு சொல்லி கொடுக்குறோம். தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன சொல்லி கொடுக்குறோம்? துவா ஓதுமான்னு சொல்லி கொடுக்குறோம். படுக்கும்போது எப்படி படுக்குன்னு சொல்றோம்? வலது பக்கம் சாஞ்சி படுமான்னு சொல்லி கொடுக்குறோம். ஒன்னொன்னு சொல்லி கொடுக்குறோம். யார் சொல்லத? செருப்பணிறது கூட சொல்லி கொடுக்குறோம். வலது காலில் போடுமா, இடது காலில் கலட்டும் போது ஃபர்ஸ்ட் இடது காலை கலட்டு, அப்புறம் வலது காலை கலட்டு. ஒரு செருப்பு அந்து போச்சுன்னா இன்னொரு செருப்பை தூக்கிக்கிட்டு அலையாத, 2 செருப்பை தூக்கி போட்டுரு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் நமக்கு வழிமுறையாக சொல்லி கொடுத்தார்களோ அதை பூரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இவங்க இந்த வசனத்துக்கு இவங்க இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்களே, இஸ்ரேல் நம்பல அப்படின்னு நம்பலன்னா இப்ப நம்மலாம் யாரா? யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தில் உள்ளவர்கள் என்று நம்மளை தூக்கி அங்க சேர்க்க பார்க்குறாங்க. ஒரு காலம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துக்கு தப்பான அர்த்தம் கொடுக்கிறார்கள். அப்படி இல்லை. பூமியில இருந்து ஒரு மிருகத்தை அல்லாஹ் வெளியாக்குவான். வெளிப்படும் இல்லை. ஃபர்ஸ்ட் அதுவும் புரிஞ்சுக்கணும். அஹ்ரஜ்னா எப்பயுமே மொழி அறிவும் தேவை திருமறைக்கு. ஏன்னா அஹ்ரஜ்ன்னு இருக்குல்ல, ஹரஜ்னா வெளியேறினான், அஹ்ரஜ்னா வெளியேற்றினான், இன்னொருத்தன் பிடிச்சி தள்ளுறது. தெரியுதா உங்களுக்கு? இப்ப நான் ஹரஜ்னான்னு சொன்னா நாங்க வெளியேறி போன பள்ளிவாசலை விட்டு அப்படின்னு சொல்றது. அஹ்ரஜ்ன் அல்லாஹ் எங்களை வெளியேற்றினான்னா நம்ம வெளியேறினதுக்கு காரணம் யாரு? நாம இல்ல, அல்லாஹ் பிடிச்சி வெளியேற்றிட்டான். அதுதான் அஹ்ரஜ்னா. அதான் அல்லாஹ் சொல்றான், அஹ்ரஜ்னா லஹும், அவர்களுக்காக நாம் வெளியாக்குவோம் அந்த மிருகத்தை. எங்க இருந்து? பூமிக்குள்ள இருந்து அது வெளியில வரும், வந்து தாவா பண்ணும். துக்கல்லிமுகும், அவர்களிடத்துல பேசும். யார் இடத்துல பேசுவோம் அப்படின்னு தெரியணும்ல. அல்லாஹ் இதுக்கு மேல இருந்து 2 வகையினரை சொல்றான். ஒன்னு என்னன்னா, தாவா பண்ணா அதை கேட்காம செவிடர்கள் போல போறாங்கல்ல, எந்த பயனும் அளிக்காதவர்களாக இருக்கிறார்கள, அவர்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, இறந்து போனவர்களை நீங்கள் செவியேற்க செய்யவே முடியாது. யார் இறந்து போனவர்கள்? அல்லாஹ் இங்க யார சொல்றான்? யார சொல்றான்? செத்து போனவங்களை சொல்லல. அப்படி அடுத்து எடுத்துடக்கூடாது. செத்து போனவர்களை அல்லாஹ் பேசல. இந்த இடத்துல தஷ்பீஹாத், ஓமையாக அல்லாஹ் பேசுறான். செத்து போனவர்கள் எப்படி செவியேற்க மாட்டார்களோ அதுபோல இந்த காபிர்களிடத்துல நபியை நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அவர்கள் காது கொடுத்து கேட்கவே மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் அர்த்தம் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? காது கொடுத்து கேட்கவே மாட்டான். என்ன, நம்மளை விட நன்றாக விளங்குறவர்கள் தான் திருமறை குர்ஆனுக்கு எதிராக நிற்கிறார்கள். முஸ்லிம்கள் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள். யூதர்களுக்கு திருமறை விளங்காதா? விளங்காதுன்றீங்களா? ஒவ்வொரு எழுத்தை ஒத்து படிக்கிறான்ல, அவனுக்கு திருக்குர்ஆன் விளங்காதுன்றீங்களா?
யாபனி இஸ்ராயில் யாபனி இஸ்ராயில், இஸ்ராயிலின் பிள்ளைகளே பிள்ளைகளே என்று யாரை கூப்பிடுறான்ல? யாரை கூப்பிடுறான்? இந்த யூத பயல்களை தான் கூப்பிடுறான்ல. ஏழை இஸ்ராயில் பிள்ளைகளை வாங்கடா, உங்களை நான் எவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சிருந்தேன் என்று கேட்கிறான். ஆனா இவங்க எப்படி இருக்கானுங்க? செத்த பிணம் மாதிரி உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் கேட்க மாட்டோம். இவனுங்களுக்கு நபியே நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணாலும் கேட்காது. அதுபோலத்தான் கடைசி காலகட்டத்தில் திருமறை குர்ஆனுக்கு எதிராக நின்று செவிடர்கள் போல இருப்பார்களே, அவர்களிடத்துல பேசும் இந்த மிருகம். என்ன பேசும்? ஏன்டா அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்ப மறுக்கிறீங்க, நம்ப மறுத்து உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு என்று அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தவர்களை நோக்கி இந்த மிருகம் பேசும்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன பேசிட்டாங்க? அரபுகளை நோக்கி அல்லாஹ் பேசுறான்னு திருப்பிட்டாங்க. யாரை நோக்கி பேசினா? அரபுகளுக்கு. இது மூலமா என்ன ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்கன்னா, அரபுகள் அனைவர்களுமே கேடு கட்டு போய் நிற்கிறார்கள். இப்ப எங்க ஒட்டுமொத்த அரபுகளும். அப்புறம் யாருப்பா அப்படி பெருசா நிக்கிறா இந்த மிருகத்து வந்தா? இஸ்ரேல். இஸ்ரேல் என்ன தாவாவா பண்ணுது? தாவா இப்படியா பேசிட்டு இருக்கு? ஏன்டா அல்லாஹ்வை மறுக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டா இருக்கு? ஏன்டா அல்லாஹ்வை நம்புறீங்கன்னு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. அதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்டா முஸ்லீமா இருக்கிறீங்கன்னு பேசாம முஸ்லீம் அல்லாம வந்துட்டீங்கன்னா யூதன் எல்லா பதவியும் தர காத்திருக்கான். பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு இந்த மார்க்கத்தை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இந்த பூமியை சொர்க்கமாக்கி காட்டுறோம்ன்றான். கஸா மக்கள் 23 லட்சம் பேருக்கும் அவன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி ஒண்ணுதான். என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியே வாங்க, உங்களை நான் கஸாவை சொர்க்கமாக மாத்தி காட்டுறோம்ன்றான். எல்லாம் செய்யறோம்ன்றான். கொண்டு கொட்டுற பணத்தை நீங்க இழந்த வீடுகள்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி புதுப்பிச்சு தரேன்றான். ஆனா அந்த முஸ்லிம்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ ஒன்னும் பண்ண வேணா, வேலையை பார்த்துட்டு அவங்க எங்களை பார்த்துக்கிற முடியும், அல்லாஹ் எங்களுக்கு போதுமான. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்போ இந்த 4 வருடமாக உலகம் முழுவதும் பரவிய சொற்றொடர் ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்புன் அல்லாஹ். இதைத்தான் பலஸ்தீன் முஸ்லிம்கள் உலகத்துக்கு சொன்னார்கள். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வஅலல்லாஹி தவக்கல்து, நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இவர்களெல்லாம் இந்த மிருகம் என்னவா, மிருகத்தை என்ன சொல்லிச்சான்? நீ முஸ்லிமா ஏன்டா இல்லைன்னு கேட்குறான் இஸ்ரேல். இப்படி ஒரு பிதற்றலை கொடுத்து முஸ்லிமுடைய பெரும்பான்மை இளைஞர்கள் இருக்குமோ இருக்காதோ, உண்மையோ பொய்யோ குழப்பத்தில் ஆழ்ந்து கடைசியில் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒருவேளை அதுதான் சரி போல அப்படின்னு அந்தாக புரிஞ்சுக்கோங்க. அதுவும் கிடையவே கிடையாது. சரி, இந்த ரேடியோ, இந்த வானொலி, இந்த டிவி, மொபைல், இன்னும் பேசக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் இந்த தாபத்துல் அருள் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இவைகள் தாவா பண்ணவில்லை. பண்ணுதா? தாவா பண்ணா ஒட்டுமொத்த உலகமும் இது கேட்கும். ரெண்டா பிரிச்சிரும். ஒன்று முஸ்லிம்கள், இன்னொன்று மூமின் காஃபிர்கள். ரெண்டா பிரிச்சு காட்டிடும். சரி, இது எங்க வெளிப்படும் அப்படின்னா, அதுக்கு உறுதியான எந்த ஆதாரமும் இல்லை. இது எந்த இடத்திலிருந்து பூமியில வெளியில வரும்? நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான செய்திகளில் சில பலவீனமான செய்திகள் இருக்கிறது. அல்லது முன்னோர் சலஃபுகளில் சிலர்கள் இந்த சஃபா மலைக்கு அடியிலிருந்து வரும், அல்லது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து வரும், பாலைவனத்திலிருந்து வரும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக நமக்கு இந்த இடத்துல இருந்து தான் வரும் என்று சொல்லவே இல்லை. அதான் இவர் சொல்றாரு, அது அப்படி வருகிற எல்லா செய்தியும் பலவீனமானவை, எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள் என்று இமாம் இப்னு பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டு, அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த மிருகம் வரும் என்பது ஓகே, அதனுடைய சிஃபத் என்ன? பேசும், ஒன்று தான், அதுவும் தெளிவாக இருக்கு. அதனுடைய உடல் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதுவும் பெருசாக வர்ணிக்கிறாங்கல்ல, அதுவும் தெரியாது. அது இன்னதாண்டி எங்களுக்கு தெரியாது, நம்புறது. அதே போல அதனுடைய
அந்த தலை கால் அதெல்லாம் சொல்கிறாங்களே, இது எதுவுமே தெரியாது. மூணாவது, அதனுடைய நீள அகலம் அதுவும் நமக்கு தெரியாது. அதனுடைய பலம் அதுவும் தெரியாது. அதே போல அதனுடைய பிரம்மாண்டமான உடல் அமைப்பு நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒன்று தான் தெரியும். என்ன தெரியும்? மிருகமாக வரும். அந்த மிருகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இல்முல் காயிப், இதான் மறைவான நம்பிக்கை என்று சொல்வது. ரசூல்லா சொன்னதோடு நின்றுக்கிட்டோம்னா நம்ம ஈமானுக்கு பாதுகாப்பு, நம்முடைய மறுமைக்கு பாதுகாப்பு. ரசூல்லா சொன்னதை விளங்க போறேன்னு விளக்கத்தை தேடி போனீங்க, சைத்தான் பல ரூட்ல உட்காந்துருப்பான். இந்த அபார் இதுன்னு இனி சில பேர்கள் சொல்றாங்க. நேற்று கூட சொன்னார் சகோதரர், என்னன்னா அங்க தஜ்ஜாலிட்ட அது சொல்லியிருக்காங்க. நேற்று பார்த்து படிச்ச திருப்பி எனக்கு அது டப்புன்னு ஞாபகம் வருது. ஆமால்ல, இதையும் சொல்லியிருக்காங்க. யார? நம்ம ஜஸ்ஸாசா தஜ்ஜாலை பார்க்க போனார்ல, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, அங்க ஒரு மிருகம் இருந்துச்சுல, அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கிடையாதுட்டாங்க, அதுவும் கிடையாது. அப்ப எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க. பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தெளிவா போட்டு உடைச்சிட்டாரு. இது எதுக்குமே சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து எந்த ஆதாரமும் இல்லை. தெளிவா புரிஞ்சுக்கிற வேண்டியது. அடுத்து என்ன, இது வருமா அப்படின்னா எப்ப வரும் என்று நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சூரியன் மேற்கில் உதித்து முற்பகல் நேரத்தில் இது வரலாம், வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது ஃபர்ஸ்ட் என்பதிலேயே பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சந்தேகப்படுறார். எது, சூரியன் மேற்க உதிப்பதா அல்லது இந்த மிருகம் வெளிப்படுவதா? ரெண்டுல எது நடந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களில் இன்னொன்று நடந்துரும். சூரியன் மேற்க உதிச்சிருச்சுன்னா லுஹா நேரத்தில் இது பூமியிலிருந்து வெளிப்படும், வெளிப்பட்டு மக்களிடத்துல பேசும். அல்லது லுஹா நேரத்தில் இது வெளிப்பட்டுச்சுன்னா சூரியன் மேற்க உதிச்சிரும். எது முதல்ல என்பது அல்லாஹுல் ஆலம், அதுதான் அறிஞர்களுடைய ஞானம். எது தெரியலையோ அதை யார்கிட்ட ஒப்படைச்சிடணும்? யார்கிட்ட ஒப்படைச்சிடணும்? அல்லாட்ட தான் ஒப்படைச்சிடணும். நான் போய் அது அறிவிப்பை, நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வருதா இல்லையா? லுகா நேரத்தில் இது வெளிப்படும்னா சூரியன் வராம எப்படி லுகா நேரம் வரும்னு கேள்வி இருக்கா? லுகா நேரம் எதை வச்சு கணிக்கிறோம்? சூரியனை வச்சு தான் கணிக்கிறோம். முற்பகல் எதை வச்சு கணிக்கிறோம்? சூரியனை வச்சா இல்லையா? இப்ப சூரியன் வராம முற்பகல் எப்படிப்பா அப்படின்னு கேள்வி வருதா வரலையா? இயல்பா வரும். அது அந்த கேள்விக்கு பயங்கரமான ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் அந்த லாஜிக்கெல்லாம் மார்க்கத்துல தூக்கி அப்படி இடது கையால தூக்கி வீசிடணும். என்ன சொல்றாங்கன்னா, லுஹா நேரம் என்பது வந்துருச்சு என்றால் சூரியன் மேற்க உதிக்கும். கிழக்கிலிருந்து வந்த சூரியன் மேற்க உதிக்கலாம், அல்ல சூரியன் மறைந்திருக்கலாம். ஏன்னா சூரியன் மறைய விடியாமையே நம்ம பல நாள், சூரியன் இல்லாமையே பல பொழுது நம்ம லுகர் வரைக்கும் பார்த்தது இல்லையா? இப்படி நிறைய அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தலீல், ஆதாரம். ரசூல்லா ரெண்டுல ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுக்கு நேரம் குறித்து சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டு போகிறோம். என்ன, மேற்குல சூரிய உதித்தால் என்றது நேரம் எங்களுக்கு சொல்லப்படலை. தாபத்துல் அருள் எங்க உதிக்கும், எப்ப வரும்டாங்க, எந்த நேரத்துல? கரெக்டா சொல்லுங்க, எந்த நேரத்துல வரும்? லுஹாவுடைய நேரத்துல, ஃபஜ்ர்ல வராது. லுஹா என்பது எப்போ உள்ள நேரம்? ஏன்னா லுஹா என்பதை நமக்கு குழப்பி வச்சிருக்கோம். லுஹா என்பது எந்த நேரம்? கரெக்டா சொல்லுங்க. சூரியன் உதயத்தில் இருந்தா லுஹா நேரம் என்பது ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு ஒட்டக குட்டி பூமியில தூங்கிட்டு இருக்கு. காலையில நைட் இருந்து சூரியன் உதயமாகியும் தூங்குது. சூரியன் உதயமாகி தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டக குட்டி பூமி சூடாகி
அந்த சூடு தாங்காமலே எஞ்சி ஓடுதுல, பூமி சூடாகுதுல, சூடாகி ஒருத்தரை உட்கார விடாம நிற்க விடாம செருப்பு கால் இல்லாமல் நின்றீங்கன்னா ஒரு 8 மணிக்கு நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அதே இடத்துல 8 மணிக்கு நிற்க முடியாது. இப்போ நீங்கள் நின்றுவீங்களா? நிற்க முடியாது. அடிக்கிற வெயிலில் அந்த பூமி சூடு ஏறிடும். அப்படி சூடு ஏறிச்சுன்னா லுகா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சூடு ஏறிச்சுன்னா, ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா லுகா ஸ்டார்ட். சூரியன் உதயமானதுல இருந்து இல்லை, சூரியன் உதயமாகி பூமியை சூடாக்குற வரைக்கும் உள்ள நேரம் இஷ்ராக். பூமி சூடாக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? லுஹா ஸ்டார்ட் ஆயிரும். அது எவ்வளவு நேரம் நீடிக்கும்? சூரியன் உச்சம் அடைகிற வரைக்கும் இருக்கும். லுகர் இல்லை, அதுக்கு முன்னால சூரியன் உச்சியில இருக்குல்ல, உச்சியை தொற்றுச்சுன்னா லுஹா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். லுஹா நேரம். அந்த நேரத்தில் தொழுகப்படுற 2 ரக்காத்துல இருந்து 8 ரக்காத்துக்கு பேரு தான் லுஹா தொழுகைன்னு பேரு. எல்லா நமக்கு தொழுகையினுடைய பேர்கள் பூராமே என்ன பேரு? தொழுகைக்கு பேர் இல்லாது, பூராமே நேர பேர்கள் தான். 5 பேருமே நேர பேர் தான். சரிங்களா? அதனால லுஹாவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேர பேரைத்தான் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் தொழுகிற தொழுகைக்கு சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல சின்ன நேரம் இல்லை இது, அப்படி போய் அப்படி வந்துற நேரம் இல்லை. ஃபஜ்ருக்கு பாருங்க, புலர்கால பொழுதையிலிருந்து சூரியன் உதய ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்டான டைம் தான். மொத்தம் ஒரு 60 அல்லது 50 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா இது எவ்வளவு நேரம் இருக்கு? இது சூரியன் சூடானதுல இருந்து சூரியன் உச்சி அடைகிற வரைக்கும் உள்ள நேரம் இருக்கு. இந்த நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல தான் எது வெளிப்பட போகுது? தாபத்துல் அருள் வெளிப்பட போகிறது. அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா அடுத்து நம்ம அந்த நேரத்துக்குள்ள எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை எதிர்பார்க்கணும்? சூரியன் வெளியில மேற்க உதிச்சிரும். இப்ப இது நடந்துருச்சுன்னா இன்னொரு நம்ம நம்ப வேண்டியது, இதற்கு முன்னால் ஈமான் கொள்ளாதவர்கள் எவருடைய ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்படாது. தாபத்துல் அருளுக்கும் அதுதான் சட்டம், சூரியன் மேற்க உதிச்சாலும் அதுதான் சட்டம். 2க்கும் ஒரே நேரம், லுஹா நேரம் வரைக்கும் தான் ஈமானுக்கு கெடு. லுஹா நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, தாபத்துல் அருள் வெளிப்பட்டுருச்சுன்னா, அடுத்து அதை பார்த்துட்டு ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றார்னா அல்லாஹ் மறுத்துருவான். சரி, அதை பார்த்துட்டு ஒருத்தர் முஸ்லீமா இருந்து நல்லா அமல் செய்கிறாரு, லுகா தொழுக ஆரம்பிச்சிட்டாரு, லுகர் தொழ ஆரம்பிச்சிட்டாரு, இந்த தொழுகையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ப வேண்டிய 3 அடிப்படைகளை நம்ம சொல்லியிருக்கோம். 1, இந்த தாபத்துல் அருள் என்பது பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு மிருகம். 2வது, அது வெளிப்படுகிற நேரம் லுஹா. அந்த வெளிப்பட்டதற்கு பின்னால் செய்யப்படுகிற அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுகிற செய்யப்படுகிற ஈமானும் அமல்களும் யாருக்கும் எந்த பயனும் அளிக்காது. அது வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாதிரு பில் அமாலி சித்தா. முமின் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 6 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் அமல்களில் விரைந்து செயல்படுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துலுஉ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால். அடுத்து வத்தாபத்து மினல் அர்ள், பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய மிருகத்துக்கு முன்னால் நீங்கள் விரைந்து அமல்களை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் காலம் மிக மிக அற்புதமாக ஒரு வாய்ப்பு. எவ்வளவு நீண்ட அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்களை செய்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்காக மார்க்கம் காட்டாத போட்டு செஞ்சிடாதீங்க. அமல் செய்கின்ற உடனே இன்னைக்கு நைட்டு நான் தஸ்பீஹ் நபில் தொழுகிறேன்றாதீங்க. ரசூல்லா காட்டிய அமல்களை தான் செய்யணும். காட்டாத அமல்களுக்கு அங்கு வேல்யூவே கிடையாது. அது அல்லாஹ் அந்த அமல்களுக்குரிய ஓமான அல்லாஹ் சொல்லுவது சாம்பல் மலையை போல. எதை போல? சாம்பல் மலை இருக்குல்ல, கரமாதீன், அது ஒரு சாம்பல் மலையை போல. இஷ்டப்த பிஹி ரிஹ், சின்ன காத்தடிச்சாலும் பறந்து ஓடியே போயிடும்.
மறுமையில் அது எதுவுமே பயன் தராது. அதனால அல்லாஹும் ரசூலும் காட்டிய அமல்களை விரைந்து செய்ய முற்படுவோம். இந்த தாபத்துல் அருளை சரியான முறையில் ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இவைகள் முழு அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் முழுமையாக நம்புவோம். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஒரு